வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடக்கலை. ஆன்லைன் பக்தி அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் பண்டிட் பாலசுப்ரமணி, கோடம்பாக்கத்திலிருந்து. ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கும் ஆன்மீக பரிகார ஸ்தலம் எதுவென்றால், காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு பகுதியில் அமைந்திருக்கின்ற அருள்மிகு வெள்ளீஸ்வரர் திருக்கோவிலை பற்றிய சிறப்பம்சங்களை நாம் இன்று காண இருக்கின்றோம். இந்த கோவிலானது கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள், கண் பார்வை சம்பந்தமான எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இங்கு சென்று வருகின்ற பொழுது அந்த கண் பார்வை கோளாறுகள் என்பது நிச்சயமாக நீங்கும். ஒரு முறை சிவபெருமான் தவத்தில் இருந்தபோது அவருடைய கண்களை மூடி உலகம் இருளில் சிக்கிக்கொள்கின்றது. அப்பொழுது சிவபெருமான் சாபமிட்டு, அதாவது அம்பாளுக்கு சாபம் கொடுத்து இந்த பூலோகத்தில் பிறந்து மீண்டும் சிவபெருமானை பிரார்த்தனை செய்து அந்த சாப விமோசனத்தை பெற்ற ஸ்தலமாக இந்த ஸ்தலமானது இருக்கின்றது. அதே போல சுக்கிராச்சாரியாரானவர் மகாவிஷ்ணுவிடம் தர்ப்பை புல்லை எடுத்து சுக்கிராச்சாரியார் கண்களில் மகாவிஷ்ணு குத்திய பிறகு கண் பார்வை இழந்த சுக்கிராச்சாரியார் சிவனை வேண்டி தவம் இருந்து மீண்டும் கண் பார்வை கிடைக்கப்பட்ட ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலமானது இருக்கின்றது. ஆக ஜாதகத்தில் எப்படிப்பட்ட அமைப்புள்ளவர்கள், அதாவது கண் குறைபாடு உள்ளவர்களில் எந்த லக்னக்காரர்கள் இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் கண்டிப்பாக அந்த தோஷங்கள் விலகும் என்று பார்க்கின்ற பொழுது, பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் ஒளி கிரகங்களாக இருக்கின்ற கிரகங்கள் யார் என்றால் சூரியன், சந்திரன், சுக்கிரன். இந்த 3 கிரகங்கள் தான் ஒளி கிரகங்களாக இருக்கின்றது. ஆக இந்த ஸ்தலத்தை பொறுத்தவரையில் அம்பாளுக்கும் சுக்கிராச்சாரியாருக்கும் விமோச்சனம் கொடுத்த ஸ்தலம் என்பதால், பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தை தான் கண் இருக்கின்ற பாகமாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆக பொதுவாக மிதுன லக்னக்காரர்கள், அதே போல மேஷ லக்னக்காரர்கள், கன்னியா லக்னக்காரர்கள், இந்த 3 லக்னக்காரர்களுக்கும் கண் பார்வை சம்பந்தமான எந்தவித பாதிப்பு இருந்தாலும் சரி, இந்த கோவிலுக்கு சென்று முறையான அபிஷேகம் அர்ச்சனைகளை செய்து கொள்கின்ற பொழுது கண்டிப்பாக இந்த கண் பார்வை சம்பந்தமான தோஷங்கள் என்பது நிவர்த்தியாகும். அதே போல பொதுவாக பார்த்தீர்கள் என்றால், தனுசு லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியாகிய சந்திரன் 2ஆம் இடத்தில் இருந்தாலும், கும்ப லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாகிய சந்திரன் 2ஆம் இடத்தில் இருந்தாலும், அதே போல ரிஷப லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருந்தாலும், கடக லக்னத்திற்கு பாதகாதிபதியாகிய சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருந்தாலும், விருச்சிக லக்னத்திற்கு 12ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருந்தாலும், கும்ப லக்னத்திற்கு பாதகாதிபதியாகிய சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருந்தாலும், மீன லக்னத்திற்கு அட்டமாதிபதியாகிய சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருந்தாலும், சிம்ம லக்னத்திற்கு விரையாதிபதியாகிய சந்திரன் 2ஆம் இடத்தில் இருந்தாலும், இப்படிப்பட்ட நிலை கொண்ட எந்த ஜாதகராக இருந்தாலும் அவர்களுக்கு, இப்படிப்பட்ட அமைப்புள்ளவர்களுக்கு யாரேனுக்கேனும் கண் பார்வை சம்பந்தமான பாதிப்புகள் இருந்ததானால் இந்த கோவிலுக்கு சென்று முறையான அபிஷேகம் அர்ச்சனை செய்து கொள்கின்ற பொழுது கண்டிப்பாக தோஷங்கள் என்பது நீங்கும். அதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்றால், நான் சொன்ன இந்த அமைப்பில் இருப்பவர்கள் சுக்கிரன் தோஷமாக இருந்தால் சுக்கிரன் என்ற நட்சத்திரத்திலும், சந்திரன் தோஷமாக இருந்தால் சந்திரன் என்ற நட்சத்திரத்திலும் சென்று இங்கிருக்கின்ற சிவபெருமானுக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்து விளக்கேற்றி
அவருக்கு பிடித்த நெய்வேத்திய உணவை நெய்வேத்தியம் செய்து தானம் கொடுத்து வந்தீர்களானால் கண்டிப்பாக அந்த கண் பார்வை தோஷங்கள் நீங்கி கண்டிப்பாக நற்பலன்கள் உங்களுக்கு நடக்கும். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நம்முடைய ஆன்லைன் பக்தி அஸ்ட்ரோ டிவி சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற நல்ல பயனுள்ள பல வீடியோக்களை தொடர்ச்சியாக உங்களுக்காக கொடுக்க காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.